ஆனா தெலுங்குக்காரங்க எடுத்ததுனால அது சரி வர நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப லாக் ஆகுற மாதிரி இருக்கு. தனுஷ் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ண வேண்டிய படம் இப்ப பண்றது வந்து என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுதானே ஒரு பிச்சைக்காரன் அவன் மேல ஆக்சுவலா பிச்சைக்காரன் 2 இருக்கு பாத்தீங்களா, அவன் பணக்காரன் மாதிரி அவனை இது பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க 4 பேரை பிச்சைக்காரனை பிடிச்சி பணக்காரன் ஒரு மணி லாண்டரி பண்றான். அதுல இருந்து தப்பிச்சாங்களா தப்பி இல்லையான்றதுதான் கதை. அது அழகாவே பண்ணிடலாம். பிச்சைக்காரன் 1, 2லயே வந்து இவர் நல்லாவே பண்ணியிருப்பாரு விஜய் ஆண்டனி. இந்த படம் கொபரான் பேரை வச்சு தெலுங்குல ரொம்ப லாக் பண்ணி 3 ஹவர் படத்தை உட்கார வச்சுட்டு இன்னும் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட வச்சுருக்கேன். இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப லென்த்தாவும் இருக்கு, ரொம்ப லேகாவும். தனுஷ் அண்ணன் கேரக்டர் அவர் கொடுத்த போர்ஷன் அழகா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவல் நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லே அவரை வந்து பிச்சைக்காரனாவே மாஸ் சீன் இல்லாம, ஒரு கைத்தட்டு சீன் இல்லாம, ஒரு விசில் அடிக்கிற சீன் இல்லாம அப்படியே பாக்குறப்ப நம்மளுக்கே என்னடா என்ன மாதிரி ஆளு இவரை கூட்டு வந்து இவ்வளவு மொக்க பண்ணி வச்சிருக்கீங்களாடான்ட்டு ஆந்திராக்காரன் மேல ஒரு டேரக்டர் மேல சமக்கம். ரெண்டாவது தடவை பார்த்தா தானே அது புரியும் தெலுங்கு மாதிரி இதா தமிழ் மாதிரி இது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அது வேற மாதிரி கனெக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாப்ல ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பார்த்தேன், அது பண்ணல. தனுஷ் அண்ணன் இருக்கிறதே இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்டிங் தான். அவருக்காக தான் எல்லாரும் வரோம், அவருக்காக தான் போறோம். அவருக்கான மாச நீங்க கொடுக்கலையே, அவருக்கான அந்த சீன்ஸை வைக்கலையே. எல்லா இடத்துலயும் அடி வாங்குறாரு, எல்லார்கிட்டயும் அடி வாங்குறாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாகார்ஜுனா சார் அவருக்கு ஆப்போசிட்டா தான் வர்றாரு. வில்லனாவும் இருக்காரு, நட்பாவும் இருக்காரு. ஆனா அவருக்கு பெரிய ஸ்கோப் கொடுக்கல, கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஹீரோயின் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஹீரோயினுக்கும் இவருக்கும் ரஷ்மிகா மந்தனாக்கும் ஒரு லவ் ஏற்படுத்திக்கலாம். அந்த லவ்வும் இல்லாம பண்ணிட்டது தான் கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன்னா, ஒரு பிச்சைக்காரனை கூட்டின்னு வந்து மணி லாண்டரி பண்றாங்கன்னா அதை வந்து பெரிய அளவுல பண்றாங்க. அதை பண்ணிட்டு அந்த பிச்சைக்காரங்களை சாவடிப்பாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுறாரு. இவரை பிடிச்சாங்களா, இவர் அந்த பணத்தை வாங்கினாரா, இல்ல அவங்க இவரை சாவடிச்சாங்களான்றதான் கதை. ஒன் டைம் பார்க்கலாம், என்ன சொல்றது. ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு அதுவே கஷ்டமா இருக்கும். தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். நிறைய ஒரு 5 சீன்ல பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஆக்டிங்க பார்த்து மறந்துட்டேனே சொல்லலாம். ஒரிஜினலா பிச்சைக்கார மாதிரி இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உட்காந்து நின்றுட்டே இருப்பாரு. ராஸ்கி நிப்பா டப்புன்னு மயக்க முடிக்கல விழுவாரு. அந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னு யோசிப்போம்ல. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளவு நேரம் வந்து லேக் பயங்கர ஒரு ஸ்லோ. இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம்னாலே ஸ்லோன்னு தெரியும், பட் இவ்வளவு டெத் ஸ்லோவா கொடுக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. ஏன்னா ரசிகர்களோட டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அது கொஞ்சம் இதான மாதிரி இருந்தது. நாகார்ஜுனா சாருக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே தனுஷ் சாருக்கு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் பலபடியும் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த கிளைமேக்ஸை வந்து நீங்க அதிகப்படுத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. இந்த படத்துல ரொம்ப ஹாப்பினஸான ஒரு விஷயம்னா போய் வா நண்பா சாங், அந்த சுச்சுவேஷனா இருக்கட்டும், அவர் பண்ண விதங்களா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் வேற லெவல்னே சொல்லலாம். மியூசிக்குமே உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, உண்மையிலே தெலுங்கு டைரக்டர் தான் அந்த படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா எந்த குபேர படம் பார்த்துட்டு வரேன், படம் பேசிக்கா வந்து ஒரு மணி லாண்டரிங்க. அந்த இடையில வந்து ஒரு பிச்சைக்கார போய் மாட்டா என்ன நடக்கும், அதான் படத்தோட பேசிக் கான்செப்ட். டைரக்டர் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு, ஒரு வித்தியாசமான கதைகளை ஒன்று யோசிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காருன்னு வச்சுக்கலாம். படத்துக்கு மேஜர் மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா படத்தோட லென்த் தான், ரொம்ப ஓவர் லென்த்தா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்ல படம் நல்லாவே போயிட்டு இருக்கு, பட் டுவர்ட்ஸ் சென்டர் வரும்போது அந்த ஒரு லேக் வந்து அதை தவிர்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்மே நல்லா தான் ஆரம்பிக்குது, பட் டுவர்ட்ஸ் சென்டர் ஒரு லேக் வருது, அதுவும் தவிர்க்க முடியல. ஓவரால் படம் வந்து எந்த பர்டிகுலர் சீனும் தூக்காம ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் விறுவிறுப்பா இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். தனுஷோட ஆக்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பிச்சைக்காரனா அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த கெட்டப்ல நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டு எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்ஸமா வரும்போது உள்ளுக்குள்ள அந்த பிச்சைக்காரங்கிற ஃபீலை வந்து கொடுக்கறது வந்து தனுஷ் உண்மையிலே நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாகார்ஜுனா வந்து ஏன் சீனியர் ஆக்டருங்கிறது பக்காவா இந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவர் கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஷேட் இருக்கு, நெகட்டிவ் ஷேட் இருக்கு, கிரே ஷேட்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து சூப்பரா கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேரக்டர். ராஷ்மிகாவோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன், பட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கு இடையில இருக்க சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காத மாதிரி போயிட்டு இருக்கு. படம் வந்து ஒரு பேன் இந்தியா படமா எடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு பெருசா தெலுங்கு படம் மாதிரி ரொம்ப பெருசா தெரியல, பட் டிஎஸ்பியோட மியூசிக் வந்து அங்கங்க வந்து தெலுங்கு படங்கிறத வந்து அந்த மியூசிக்ல கொஞ்சம் காட்டி கொடுக்குது. பட் மத்தபடி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரீஜன் சென்ட்ரிக் மூவிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து காட்டல. ஓவராலா வந்து இது ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஒரு தடவை வந்து கண்டிப்பா பார்க்கலாம், பட் படத்துல லேக் இருக்கு, அது தெரிஞ்சு வந்து பாருங்க. தனுஷ் ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு அவரு. அதாவது நீங்க ஒரு பிச்சைக்காரன் கெட்டப்ல வந்து பிச்சைக்காரன் நடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அவர் வந்து பணக்காரன் கெட்டப்ல வந்துட்டு
அங்க உள்ளுக்குள்ள நான் பிச்சைக்காரன், நான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேங்கிறது வந்து நடிப்பு காட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய சீக்வன்ஸ்ல வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு வந்து குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவர் நடிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் அவர் பழைய படங்கள்ல அவர் ஏற்கனவே நம்ம நிறைய வித்தியாசமா கேரக்டர் பண்ணதுனால பழைய படங்கள்ல அவர் இந்த ரியாக்ஷன் அந்த படத்துல கொடுத்திருக்காரு, இந்த ஆக்டிங் அந்த படத்துல கொடுத்திருக்காருங்கிறதெல்லாம் கிளியரா வந்து தெரியுது. பட் வெறும் இந்த படமா பார்க்கும்போது எதுவுமே அவர் தப்பா செய்யல, நல்லா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஓடுமாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஹாஃப் அன் ஹவர் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஓடும். ஏன்னா ரொம்ப பெரிய குறையெல்லாம் கிடையாது. பட் ஆசேஜ் அப்படியே நீங்க இந்த படம் ஓட வைக்கணும்னா படத்துல கொஞ்சம் லேக் எல்லாம் இருக்கு. ஒரு ஆவரேஜா இந்த படம் ஓடும், ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்லாம் எதிர்பார்க்க முடியாது. படத்துல இந்த குப்பையில எடுத்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. காஷ்மிகம் தனுஷம் வந்து கும்பமேட்ல வந்து சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னதான் வந்து ஒரு செட்டப்ல போனாலுமே உண்மையான குப்பை மேட்டப் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்மெல் வரும். நீங்க மூஞ்சில வைக்கக்கூடிய ஒரு கவரோ பிளாஸ்டிக்கோ அதை நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸை வைக்க முடியும். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த ஏரியால நடிச்சு முடிச்சு அதை டோட்டல் குரூப்பை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடலுக்குள்ள வந்து இந்த சுறா மீனுக்கு வந்து இறையா வந்து போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய தமிழ் சினிமால வந்து ஒரு ரியல்ட்டை காமிக்க மாட்டாங்க. கீழே போய் அண்டர் வாட்டர் ஷாட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷார்க்கு ரொம்ப கிராபிக்ஸ்ல பண்ணி பாக்குற மாதிரி நம்புற மாதிரியே இருக்காது. அந்த ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஷாட் வைக்கல. பட் காமிச்ச ஷாட் எல்லாமே ஒரு நேச்சுரலா ரியாலிட்டிக்கு ஈக்குவலா இருந்த மாதிரி.